ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஏடிஎம்மோட எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் சொல்லியிருந்தேன்டா, நீங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் இல்லை, இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லைன்னு நினைக்கிறாரு இந்த ஏடிஎம் கேட்டவங்க. நான் அதுலேயே சொல்லியிருந்தேன், எஃப்எஃப்ஸ் மேலே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச மாதிரி இருக்குது, ஸோ அதனால் இப்போதைக்கு வேணாண்டா அப்படின்னு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம ஏடிஎம் மட்டும் ஒரு எபிசோட் பார்க்கலாம். அப்புறமா ஒரு 1 வீக் ஆர் 8 டேஸ்க்கு அப்புறம் வேணால் நம்ம எஃப்எஃப் வேணால் ஆஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணுறதுனா பண்ணலாம். எபிசோட் 19 எதோட இன் பண்ணியிருப்போனா, ஸோ ஜேகே பிளாக் ஷீப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு வருவான். அண்டு ஜிம்மின் வந்து லில்லியோட வீட்டில் வந்து விடுவான். பார்த்தா லில்லிக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளை இருப்பான். ஸோ தயாங் தான், அவனும் தயாங்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவான். ஓகேடா, இந்த பார்ட் கண்டினியூ பண்ணலாம். ஓ லில்லி சொல்லவே இல்லை மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னலாம். ஓ உனக்கு தெரியாத ஜங்குக்? அன்னைக்கு நீ தான் வந்து வீராப்பா லில்லிக்கு மாப்பிள்ளை பாருங்க அப்படின்லாம் சொன்னியே ஜங்குக். ஓ ஒரு வேளை உனக்கு அம்னீஷியா மறந்துருக்குமோ? அதுக்குள்ளே மறந்துருப்பியா? அது வந்து லில்லி என்னாச்சு? சொல்லவே இல்லையா என்ன உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு? பை த வே எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறேன், லில்லியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பிடிச்சிருக்கு. அண்டு உங்களுக்கு இன்னொன்றும் தெரியாதுல்ல, நானும் லில்லியும் ஸ்கூல் மேட்ஸ். என்ன லில்லி? ஆமாம் தயம், அது நானும் தயாங்கும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி அவன் ஒரு சில கிரேட்லேயே ஃபாரின் போயிட்டான். இப்போ அகைன் வந்திருக்கான். அப்புறம் எனக்கு அவளை கிண்டர் கார்டன்லேருந்து தெரியும். பட் அவளை பார்க்கும் போதெல்லாம் லைட்டாக குட்டியாக, மேபி பப்பி லவ்னு கூட வச்சுக்கலாமே. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எங்கள் பேரண்ட்ஸு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்பாங்கன்னு. லில்லி ஆர் யூ ஹாப்பி? அப்போ லில்லி அப்படியே ஜேகேவை பார்க்குறா. ஜேகே ஆர் யூ ஹாப்பி நவ்? ஏ லில்லி என்கிட்ட என்னடி கேட்குறேன்? ஓ லில்லியா வாடி போடின்னு தான் கூப்பிடுங்களா? அது சொல்லு ஜேகே, வாய் திறந்து சொல்லு. அவன் என்னோட அக்கா மட்டும்தான், அதனால தான் அவளை வாடி போடின்னு கூப்பிடுறேன்னு நீ வாய் திறந்து சொல்லு ஜேகே. தயம் உங்கள் 2 பேர்த்துக்கும் ஹாப்பினா ஐம் ஆல்சோ ஹாப்பி. அண்டு லில்லி அது நான் கிளம்புறேன் லில்லி. நான் கிளம்புறேன். அப்போ ஜிம்மின், டேய் எதுக்கு கிளம்புற? நில்லுடா. பாட்டிக்கு வந்துட்டு கிளம்புறேங்கிற? லில்லி உனக்கு ஒரு குட்டி கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கோம், வரியா? அப்படின்னு ஜிம்மின் அப்படியே லில்லியை கூட்டிகிட்டு போக பார்க்குறான். டேய் ஜேகே அமைதியாவா, லில்லிக்கிட்ட போய் பேசிக்கலாம். மூடிட்டு நான் சொல்கிற மாதிரி மட்டும் கேளு. அப்போ அவங்க உள்ளவங்கெல்லாம், ஜிம்மின் என்னப்பா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நீ பாட்டுக்கு லில்லியை கூட்டிகிட்டு போகிறேங்கிற? லில்லி அப்புறமா பேசிக்கோ, வந்து உட்காரு அப்படின்னு. இப்போ ஒரு குட்டி சோஃபாவில் தயாங் அண்ட் லில்லி 2 பேரையும் சேர்ந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ லில்லி அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு வந்து உட்கார்றா. ஜங்குக்கு இதுக்கு மேலே முடியல. டேய் ஜிமினா அப்போலாம் நான் மச்சான் வலிக்குதா? பாரு மச்சான், லில்லி உடம்புக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னல, கிண்டர் கார்டன்லேருந்து ஒருத்தன் எப்படி சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணியிருக்கான்ல பாரு. என் உடம்புக்கு ஆசைப்பட்ட அவள் லில்லியோட மனசுக்கு ஆசைப்பட்டிருக்கான். இப்போ ஹாப்பி தானே ஜேகே? அப்புறம் என்ன ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது? உனக்கு எதுக்குடா கண்ணு கலங்குது? டேய் ஜேகே உனக்கு எதுக்கு கண்ணு கலங்குதுங்கிறேன் அப்படின்னு ஜேகேவை திட்டிட்டு ஒரு ஓரமாக கூப்பிட்டு போயிட்டு அப்படியே அவன் கிளாராவை பார்க்குறான். அண்ணாவோட ஃபேஸில் எவ்வளோ வருத்தம் தெரியுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஜிம்மின் இப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அப்போ அங்கே
லில்லியோட சிஸ்டர் லூசியும் அப்படியே வர்ற அவங்க ஹஸ்பண்டோட. இப்போ ஜேகேவை பார்த்துட்டு, டேய் நல்லவனே எப்படிரா இருக்க? லூசி நல்லா இருக்கு. என்ன எப்படி இருக்க? என்ன ஆயுசெல்லாம் நல்லா இருக்கு? எனக்கு தெரியும் ஜங்குக் என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் அதெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்ருக்கேன். போக போக எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு லூசியும் சொல்லிவிட்டு ஷோல்டரில் ஜேக்கியோட ஷோல்டரில் அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு அவளும் போகிறா. அப்போ அந்த சைடு லில்லி அண்ட் தாயம் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாத்தையும். அப்போ எல்லாருமே பார்த்துட்டு, பா பர்ஃபெக்ட் பேராக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இந்த வேர்ட் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டுது. நிஜமேண்ணா ஆஃபீஸ் போகணும் வா. டேய் இப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோம். நீ வந்துட்டு போகிறதுக்கு நான் என்ன ஏதாச்சும் அசிங்கமாக கேட்டுருவேன். ஆசைப்பட்டல லில்லி கஷ்டப்படணும், அவளை நீ லவ்வே பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை கஷ்டப்படுத்தினல. பாரு ஜேகே பாரு, சின்னமே அவ்வளோதான். உன் கையில் பொத்தி வச்சுருக்க வேண்டிய டைமண்டை அப்படியே கீழே செதற விட்டல. பாரு என்னடா நமக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக ஆறுதல் சொல்லாமல் பேசுகிறானே அப்படின்னு மட்டும் சத்தியமாக என்கிட்ட எதிர்பார்த்துறாது ஜேகே. சத்தியமாக ஏன்னா ஃபேமிலியே அப்படி தான் இருக்கீங்க. இதோ அந்த சைட் கிளாரா, அப்புறம் இந்த சைட் நீ. கிளாரா உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அவங்க அண்ணனுக்கே பயந்துட்டு தெரியுறல்ல. ஐயோ இவர் என்ன இப்படி முறைக்கிறாரு? பேசாம உள்ள ஓடிடலாமா? ஜிமினா நான் வீட்டுக்கு போகிறேன். எங்கே போவீங்க? நொட்டுறதுக்கா? அந்த வீட்டுக்கு தானே போகணும். மூடிட்டு இருங்க. டே ஜேகே எங்கே பாரு, உனக்கு ஒன்று வேணும்னா நீ தான் ஜேகே, நீ தான் அதுக்கு போராடணும். ஆனால் என்னடா அப்போ அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது தயாங்கும் கால் வருதுண்ணே. லில்லி ஒரு நிமிஷம் இரு, நான் போயிட்டு கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறான். அப்போது என்னால் என் ஃப்ரெண்டுன்னு எவனையும் விட்டு தர முடியல. என்ன பண்ணி தொலைகிறதோ தெரியல. லில்லி ஒரு நிமிஷம் வா லில்லி, அது உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் வா. என்ன ஜமினா? அது லில்லி ஒரு நிமிஷம், லில்லிக்கு வரமாட்டியா அப்படின்னு அப்படியே லில்லியை தனியாக கிச்சன் சைட் கூட்டிகிட்டு போகிறான். ஆல்ரெடி இங்கே கிச்சனுக்குள்ளே தான் கிளாரா ஓடி போய் ஒளிஞ்சு நிற்கிறா. நான் அவர் பக்கமே போக மாட்டேன். அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. கிளாரா நீ தான் தப்பு பண்ணிட்டல. அப்போ பாபியும் அப்படியே உள்ளே வந்துட்டு, கிளாரா என்ன அழுகிற? கண்ணில் தூசி விழுந்துச்சு, நீ போட அந்த சைடு அப்படின்னு அவனையும் பற்றி விட்டுறா. அப்போ கரெக்டாக ஜிம்மின் உள்ளே வர்றான். வராரு. கிளாரா நீ தண்ணி கொடுக்குற மாதிரி நின்றுக்கோ அப்படின்னு திரும்பி நிற்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு ஜிம்மின் தான் வர்றான். அங்கே போனால் இங்கே வந்து ஒளிகிறது, இங்கே வந்தால் அங்கே போய் ஒளிகிறது. உனக்கு ஒரு வேலையே இல்லை. இல்லை அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு வேலையே இல்லை. ஏமாத்துறதுனா மட்டும் கரெக்டாக ஏமாத்துவீங்க. ஜிம்மின் நான் ஏமாத்தலாம் இல்லை அப்படின்னு அவளை அகேன் அழுதுகிட்டே போயிடுறா. அழுக வர செய்கிறா. இவன் அழுதாலே எனக்கு பிடிக்காது. என்ன சொல்கிறதோ தெரியல எனக்கு அப்படின்னு அவனும் அப்படியே லில்லிக்கிட்ட வர்றான். அப்போ ஜேகேயும் உள்ளே வர்றான். சொல்லு ஜிம்மின் என்ன? அப்போ ஜேகேவே வந்து லில்லியோட கை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி வாலில் பின் பண்ணி, உண்மையாகவே அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியாடி? ஜேகே நகல கண்ணை பார்த்து சொல்றி, உண்மையாகவே அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஜிம்மின் நீ எதுக்கு கூப்பிட்ட? கிஃப்ட் என்ன? நீ சும்மா தானே அப்படி கூப்பிட்ட? எனக்கு தெரியும் நீ தானே கூப்பிட்ட. என்கிட்ட ஏதாச்சும் பேசணுன்னா நீ ஏன் பேசு ஜிமினா. ஹே லில்லி என்னை பாடுறி அப்படின்னு லில்லியோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே பார்க்க வைக்கிறான். அப்போ லில்லியும் என்ன வேணும்? என்ன வேணும் ஜங்குக்கா? அகெயின் என் உடம்பு வேணுமா? அசிங்கமாக ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் ஜெக்கே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை.
போயிடு. எனக்கு ஒன்று மட்டும் சொல்லு. என்ன ஒன்று சொல்லு, 2 சொல்லுன்னு? போயிட்டல்ல, போ. போயிடு. அவனை உண்மையாகவே உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சது, பட் அவங்களுக்கு என்ன பிடிக்கல. அப்போது என்ன யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களோட சேர்ந்து வாழும்போது தான் அந்த லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல, லில்லி டைலாக் மாதிரிலாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லடி. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இப்போ உனக்கு என்ன ஜெயிக்க வேணும்? அவனை எனக்கு பிடிக்கல. ஓ, என்னையும் உனக்கு பிடிக்கல, அவனையும் உனக்கு பிடிக்கல. பா, வேற லெவலில். அப்போ பிடிக்காத 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்போ உனக்கு பிடிச்சிரும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். இல்லை விளையாடாத. என் கண்ணை பார்த்து சொல்கிறீ, அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்போ லில்லியும் இப்படி டேரெக்டாக செம்ம கோவமாக அப்படி ஜேக்கியோட கண்ணை பார்த்துட்டு, ஆமாம் ஜேக்கி, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன். உன்னை விட இஸ் பெட்டர். என் உடம்புக்காக ஆசைப்பட்ட, ஆனால் அவன் அந்த மாதிரி இல்லை. இதுக்கு மேலே அகைன் இப்படி கூப்பிட்டு வச்சு இப்படி லாக் பண்ணி பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு ஜேக்கிவை தள்ளி விட்டுட்டு அவள் பாட்டுக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணுறா. டே ஜேகே, இப்போ நீ அவகிட்ட கேட்குறது ரொம்ப தப்புடா. அவளும் உன்ட்ட கெஞ்சி பார்த்தா, மச்சான் வண்டியோட ஆஃபீஸ் போகலாம். டேய், நைட் டைம் ஆயிடுச்சு, வேணாம் மச்சான் வண்டியோட ஆஃபீஸ் போகலான்னு அப்படின்னு ஜிம்மிட்ட சொல்லிட்டு அப்படியே வெளியில் வர்றான். அப்போ தாயாங்க வந்து லில்லி பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அங்கே உள்ளவங்க எல்லாரும், அப்புறம் என்ன, ஏன்னோ 1 மந்தில் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லில்லிக்கே இதை ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேனே. லில்லி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாட்டுக்கு ஒர்க் போ. நான் உன்னோட ஃப்ரீடம்லையோ எதுலேயுமே தலையிட மாட்டேன் லில்லி, புரியுதா அப்படின்னு தாயம் ஒரு க்யூட்டான ஸ்மைலோட லில்லியை பார்த்து சொல்கிறான். அப்போ லில்லியும் தாயங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. அப்போ தாயம், அப்புறம் என்ன, அப்போது இப்போவே என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு ஒரு ரிங்கை எடுத்துகிட்டு அப்படியே லில்லியோட முன்னாடி நீல் டவுன் பண்ணுறான். இது எல்லாத்தையுமே ஜெயிக்கே பார்க்குறான். அந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது, ஆனால் இப்போ வேற அவனும் இருக்கான். என்னால் தாங்கிக்க முடியல, என்னால் ஏன் தாங்கிக்க முடியல. எவ்வளோதான் எனக்குள்ள நானே போட்டு புதைச்சி வச்சுருப்பேன். 1 சைட் கெரியர், 1 சைட் ஃபேமிலி, 1 சைட் லவ், எல்லாமே மொத்தமாக போன மாதிரி இருக்குது. அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுகணும் போல இருக்குது அப்படின்னு ஜேகேவும் அப்படியே பார்க்குறான். அப்போ இல்லையும் இப்போ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிடு ஜேகே. இப்போ சொன்னால் கூட நான் உன் கூடவே வந்துடுவேன். அப்போ லில்லியும் பார்க்கும்போது ஜேகே, இங்கே பாருடி, ஜாலியாக இருக்குல்ல, ப்ரப்போஸ் வேற பண்ணுறாரு அவங்க ஃபியான்ஸே, என்ஜாய்டி அப்படின்னு அவன் பாட்டுக்கு வெளியில் போடுறான். அப்போ ஜிம்மின், லில்லி அது எனக்கு தெரியல ஜெமினா, நான் உன்னை கூட்டிகிட்டு வரேன் லில்லி அப்படின்னு வெளியே போயிட்டாங்க. ஜேகேவை கூட்டிகிட்டு வர்றான். டேய் விடுன்ன, பொட்டை மாதிரி அவன் கையில் ரிங் போடுறத பார்க்க சொல்கிறியா? பார்த்து தான் மச்சான் ஆகணும், அந்த இடத்துல நீ இருக்க வேண்டியது. ஆனால் இல்லை, பார்த்துக்கோ, பார்த்து இனி உன் லைஃப்பில் லில்லி இல்லைன்னு நினச்சிக்கோ அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றான். அப்போ தாயாங்க கரெக்டாக லில்லியோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி அவளுக்கு அப்படியே ரிங் போட்டு விடுறான். ஸோ அந்த இடத்துல அப்படியே ஜேகே இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜேகே எப்படி இமேஜின் பண்ணி பார்க்குறான். என் லில்லி அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்திருப்பா. என் லில்லி, உன்னை மிஸ் பண்ணிட்டேனாடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனா, ஏதோ தோணுதுடி. லிரிக்ஸ் எல்லாம் போடுவானுங்க தெரியுமா, 1000 ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்த ஐயோ, அந்த லிரிக்ஸில் நிற்கிறேன்டி நான். அதான் இதுக்கு மேலே முடியாது, நான் கிளம்புறேன். மறுபடியும் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து காட்டினேன்னு வச்சுக்கோ, சாவடிச்சு போடுறேன் ஜிமினா அப்படின்னு செமையாக அழிந்துட்டு
அப்படியே ஜிம்மினோட பைக்கை அவன் எடுத்துகிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடுறான். ஜிமின் அவன் கூட போ. அப்போ தயம் என்னாச்சு? எதுக்கு லில்லி? அவன் ஒரு மாதிரி போகிறான். அவன் அப்படி தான் சரியான கோவப்படுவான். சாரி தயம், அவன் அப்படி தான் கொஞ்சம் கோவக்கார. ஆஃபீஸில் கொஞ்சம் டென்ஷன், அதனால தான் அவன் அப்படி போயிட்டுருக்கான். நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. இட்ஸ் ஓகே ஜிமின். லில்லி சொல்லியிருக்கா. அது ஜிமின் கோவப்படுவான்னு சொன்னேன். சரி லில்லி, நீ பாரு. அண்டு ஹாப்பி என்கேஜ்மெண்ட். அது ஜிமினா? இல்லை லில்லி, கிளாரா இருக்கா, அவளையும் பார்த்துக்கோ. கிளாரா, என்ன கூப்பிடுறாரு? அது போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு கிச்சன்லேயே நிற்கிற. மறுபடியும் போயிட்டு ஜேகே வெளியில் வந்ததும் கிளாரா, இல்லை போயிடலாம். போயிடலாம். என்ன ஜிமினா? லில்லி கூட இரு. நான் இருக்கேன். அண்ணா எங்க? அவங்க அண்ணா ஆஃபீஸ் போயிட்டான். அப்போ நீங்கள்? பின்னாடியே போகிறேன். இல்லை நான் அப்படி கேட்கல. அங்கே தான் போகிறேன், லில்லி பக்கத்தில் இரு அப்படின்னு நான் அவன் பாட்டுக்கு போகிறான். அப்போ ஜேகே அதுக்குள்ளே பைக்கை செம்ம ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு அப்படியே கொட்டுற மலையில் அப்படியே நனைஞ்சிட்டே ஆஃபீஸ் போயிட்டு ஒரு மாதிரி வெறித்தனமாக அப்படியே நிறைய பேப்பர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்னு அவனுக்கு கொடுத்த ஒரு குட்டியான ஒரு ஒர்க் ஸ்பேஸில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அவன் ஜிம்மின் டேக்ஸி புக் பண்ணி வந்துட்டு, டேய் உனக்கு நொட்டுதா? அதான் அவன் என்கேஜ்மெண்ட்டில் இருக்கான்னு தெரியுதுல, அப்புறம் என்ன மூஞ்சி வச்சுட்டு ஒரு மாதிரி சோகமாக வெளில வர்ற? லில்லியோட ஃபியான்ஸை கூப்பிட்டு கேட்குறான் எதுக்கு அவன் அப்படி இருக்கான்னு. சொல்ல வேண்டியதானே, அவன் ஒரு மென்டல், அவன் அப்படி தான் இருப்பான், அவன் ஒரு மென்டல் மயிறு அப்படின்னு நீ சொல்லிட்டு வரலாம்ல. ஜிமினா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்டா. லில்லியை பற்றினா? இல்லை மச்சான், இட்ஸ் டூ லேட். டே உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு ஒன்னொன்னையாக காட்டுறான். நாளைக்கு வந்தா புரியுதா? இவன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போகிறோம். டே கொஞ்சம் பொறுமையாக இருடா, போகலாம். பொறுமையாக இருந்து தான் எல்லாமே அப்படியே மழையில் நொட்டிட்டு போகுது. முடியாது, கண்டிப்பாக முடியாதுடா. நாளைக்கு இவனை பார்த்தே ஆகணும். தாமஸ், பீட்டர், 2 பேர்த்தையும் அப்படின்னு அவனும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங், ஸோ அது அவங்க அப்பாவோட ஆஃபீஸ் தானே, ஆனால் இப்போ வேறு யாரோடதோ மாதிரி அப்படியே நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேரோட கைக்கு போயிட்டுருக்கு. அப்போது மார்னிங் வரவும் ஒருத்தர் அப்படியே வந்து, ஜேகே அது அவங்க அப்பாவோட போஸ்டிங் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு ஒரு மீட்டிங் வைக்க போகிறோம். நீ வீட்டுக்கு போகலையா என்ன? இல்லை சார், இன்னும் போகல. ஓகே இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிடு. ஸோ நீயே சூஸ் பண்ணி, இல்லைனா நீயா கூட இருக்கலாம், அது போர்ட் மெம்பர்ஸ் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு அவரும் போகிறாரு. அப்போ ஜேகேவும், ஜிமினா நீயும் வரியா? நைட்லேருந்து ஒன்னையும் தூங்க விடாமல் அப்படியே பிடிச்சி வச்சிட்ருக்கேன். ஜிமினா போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போகிறான். லில்லியோட பழைய வீட்டுக்கு. இப்போ எல்லோரும் அங்கே தானே இருக்காங்க. அப்போ அவனுக்கு லில்லி வாசலில் நின்று அவன் எக்ஸாம் எழுதிட்டு வருவான்ல ஸ்கூல் டைமில். ஸோ அதெல்லாம் அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி மெமரிஸில் வந்து போகுது. வரேன் லில்லி, சீக்கிரமா நான் வரேன் அப்படின்னு அவனு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ரெடி ஆகுறான். அப்போ கரெக்டாக லில்லி அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறா. கிளாரா 1 நிமிஷம். அப்போ கிளாராவும் அப்படியே வெளில வந்துட்டு, லில்லி அண்ணி, அது கிளாரா அண்ணி இல்லை லில்லி. லில்லி அக்கா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டே? ஏன், என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்கும் போது ஜேகே அப்படியே கிளம்பி ரெடி ஆகிட்டு கதவு பக்கத்தில் வந்து நிற்கிறான். இவன் என்ன, இல்லை நீ என்னடி என் தங்கச்சிட்ட கேட்கணும்?
என்னை பற்றி கேட்குறியா? இல்லையே, அது நமக்குள்ளே உள்ள விஷயம்னா நமக்குள்ளே தானே இருக்கும். வேறு யாருக்கிட்டேயும் கேட்க மாட்டேடி அப்படின்னு பார்த்துட்ருக்கான். அது உன்னோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் நானே பே பண்ணட்டுமா கிளாரா? தப்பாக எடுத்துக்காத. இல்லை, சாரி இருக்கும்போது எனக்கு நிறையாவே பண்ணியிருக்காங்க. பட் இது இல்லை நான் இப்படி சொல்கிறது தப்பாக எடுத்துக்காத. அப்போ கிளாரா அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. ஜேகேக்கு இதை கேட்டதும் செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஹே கிளாரா, அறிவி கட்டவளே, நீ யார்கிட்டேயும் போய் சொன்னியா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, ரோட்டில் நிற்கிறோம், தெருவில் நிற்கிறோம், நீ போய் சொன்னியா? இல்லைண்ணா, நான் யாருக்கிட்டேயுமே சொல்லவே இல்லை. அப்புறம் எதுக்கு? ஹே லிலி, உன்ட்ட வந்தவ கேட்டாளா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, எனக்கு கட்டுங்க, குடும்பமே சேர்ந்து ஒரு மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாலாடி? ஜேகே, நான் கிளாரா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், அவகிட்ட ஒன்றும் பேசல. ஏய், நான் என்கிட்ட பேசல, அவகிட்ட பேசலன்னு. ஜேகே, ஒழுங்காக பேசிக்கோ. என்ன? ஏய், நாடி இப்போ? ஓ, இப்போ எங்களோட நீங்கள் அப்படியே மேலே இருக்கீங்க, அதனால் வந்து உனக்கு பிச்சை போடுற மாதிரி போடுறேன் கிளாரா, உனக்கும் தாண்டா ஜேகே அப்படின்னு காட்டுறியாடி? ஜேகே, இப்போவும் நான் அப்படிலாம் பார்க்கல, அவங்க அப்பானால தான் நான் இவ்வளோ வந்திருக்கேன். அப்போது அதுக்கு நன்றி கடனா நான் ஏதாச்சும் பண்ணும்ல? நன்றி கடனா ஏதாச்சும் பண்ணுன்னா இப்படி வந்து கேட்குறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டு. பணத்திமிரு வந்துருச்சாடி? ஆமாம்மா, கல்யாணம் பண்ணிக்க போகிற இடமும் பெரிய இடம். பா, ஃபியான்சே பார்க்க செம்மையாக இருக்காராமே, ஏதோ ஹேண்ட்ஸமா. நல்லா தான் இருக்காரு, நானும் பார்த்தேன். ஜேகே, எதை பற்றி பேச வந்தனோ அதை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். ஹே கிளாரா, உள்ள போடி. அண்ணா. ஏய், உள்ள போன்னு சொன்னேன் கிளாரா, உள்ள போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமின் அங்கே வந்து நடந்து வந்துட்டுருக்கான். ஏய், உனக்கு என்னடி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல நான் வந்து சொல்லலை, அப்படியே கிளம்பிடு. ஜேகே, இங்கே பாரு, நீ ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ஆமாடி, தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்க. அதுக்கு என்னப்போ, அடுத்தவங்க கூட படுக்க போயிட்டல. ஜேகே, வார்த்தை அளந்து பேசு. ஏய், அடுத்தவனுக்கு கால் விரிக்க போயிட்டல்லடி, போ. நீ என்ன ஆசைப்பட்ட? உனக்கு வந்து உன் கூட வந்து படிக்கணும் தானே? அது நடக்காமல் இருக்கும். என்ன அசிங்கமாக பேசுகிறியா? கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தவங்க கூட படுத்த அது தப்பு இல்லை ஜேகே. இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒன்று பேசினேன் நீனு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக அழுதுட்டு அப்படியே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறா. ஜேகே அவனே செம்ம கோவப்பட்டு அப்படியே வாலில் போயிட்டு அவனோட கையை நல்லா குத்திக்கிறான். அப்போ சரி ஜிம்மின்னு வந்துட்டு, டேய் அசிங்க பிடிச்சவனே, என்னடா பேசி தொலைச்ச? வந்து கிளாராக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவான்னு கேட்குறான் மச்சான். அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். நீங்கள் படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கா? அப்போ லில்லிக்கு கோர்ஸ்க்கு நீ பே பண்ணல, அப்போ இப்படி மயிரில் வந்து கொஸ்டின் கேட்டாளா? இல்லை கேட்கல. அப்புறம் ஜேகே, தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற, அவ்வளோதான். அப்போ உள்ளேருந்து ஜேகேயோட அம்மா வந்துட்டு, ஜேகே என்ன, எதுக்கு லில்லியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அம்மாவே டிப்ரெஷனில் இருப்பாங்க, அவங்ககிட்ட அதுக்கு. சொல்ல மறந்துட்டேன்டா, லில்லிக்கு கல்யாணம் 1 மாதத்தில் இல்லை, இன்னும் 4 நாளில். அப்போ ஜிம்மின்லாம் ஜேகேவா போகலாம். சரிம்மா, 4 நாள்லையா? என்னம்மா? எப்படி 4 நாளில்? இல்லைடா, அந்த பையனுக்கு வீசா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அப்ரூவ் ஆகிடுச்சான், அதனால லில்லியையும் கூப்பிட்டுட்டு அமெரிக்கா போகலான்ட்டு இருக்கான். அதான் இன்னும் 1 வீக்கில் போகணுமா. லில்லியை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 days இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு இருக்கான். நல்ல வேலை, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஜேகேவால் முடியல. ஜீவனா, ஆஃபீஸ் போகலாம். டே ஜேகே, நான் வண்டி ஓட்டுறேன். இல்லை நான் ஓட்டுறேன். இல்லைடா நான் ஓட்டுறேன். ஜிம்மனா நான் ஓட்டுறேன். என்ன டேய், செத்தா நீ சாகு, நான் எதுக்கு சாகணும்? சரி மச்சான், ஓட்டு. அவனுக்கு அவன் உயிர் தான் முக்கியம் இல்லை. ஓட்டுங்க. ஆமாம், நீ ஏதாவது அசியமாக கேட்டுற போகிற, நீ மயிருக்குன்னு எல்லாம் பண்ணுவேன், உனக்கு உட்காந்து நான் உயிரை விட்டுட்டு இருக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸுனா
ஒரு அறிவு வேணும். உன் அறிவு இல்லாத தனத்துக்கெலாம் நான் உட்காந்து ஆடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஜிம்முன்னு செம்ம கோவமாக பேசுகிறான். அப்படியே ஆஃபீஸ் போகிறாங்க. லில்லியும் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டு அந்த மீட்டிங் ரூமில் தான் வெயிட் பண்ணுறா. எப்படி பேசுகிறான். நான் தான் இது வரைக்கும் நினச்சிட்ருக்கேன், இப்போ கூட வந்துடுவான், அப்போ கூட வந்துடுவான், நீ தாண்டி லில்லி வேணும்னு. ஆனால் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான்ல. ஏதோ நான் தான் இவனை வேணான்னு சொல்லிவிட்டு அடுத்தவன் கூட போகிற மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜேகேயும் அப்படியே உள்ளே வர்றான். அப்போ அவங்க பீட்டர், தாமஸ்னு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அவங்களாம் ஒரு போர்டு மெம்பர்ஸ் மாதிரி. அப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஸ், வி ஆல் நோ ஹே இஸ் பாஸ்ட் அவே. ஸோ அவங்களோட இடத்துக்கு இப்போ யாரை கொண்டு வரலாங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங். ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து எல்லோரும் இங்கே இருக்கீங்க. அப்புறம் ஹிஸ் ஜங்குக், அவரோட பையன் அப்படின்னு ஜங்கோ இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவனே அந்த இடத்துக்கு வரணுமா இல்லை வேறு யாராச்சும் வரணுமா அப்படிங்கிறத இங்கே இருக்க எல்லாரும் ஓட் பண்ணி தான் சொல்ல போகிறீங்க. ஜேகே மட்டும் இல்லை, பீட்டர், தாமஸ், அலெக்ஸ் அண்டு ஜேகே 4 பேரும். இந்த 4 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். அப்போது தாமஸ்லாம் அப்படியே துள்ளிட்டு, ஜேகேவா? அவன் இப்போ தானே காலேஜ் முடிச்சிருக்கான், அவன் எப்படி? ஹே பீட்டர், உனக்கும் அப்படி தானே? ஆமாம், சரி ஓகே, ஓட்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஜேகே ஒரு ஃபைல் அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு பீட்டர் அப்படியே எழுந்துக்கிறான். ஸோ அப்படியே முக்கால்வாசி அவனுக்கு தான் போகுது. அப்போ அப்படியே லாஸ்ட்டாக ஓட்டிங்கும் முடிச்சு ஜேகே ரொம்ப ரொம்ப லீஸ்டான ஓட்டிங்கில் தான் இருக்கான். ஆனால் அந்த கம்பெனியில் இருக்கவருக்கு ஜேகே வரணுன்னு தான் ஆசை. ஓகே, எல்லோரும் அவங்க ஓட்டிங்கை கொடுத்துட்டீங்கல்ல. இப்போ நான் பேச போகிறத ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 10 நிமிஷம். இவன் என்ன பேச போகிறான்? இல்லை எதுவும் வில்லங்கமாக இருக்குமா? அப்போவே நினச்சேன் ஏதாச்சும் கண்டுபிடிப்பான்னு. உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 4 டேஸில் மேரேஜ். ஆனால் எனக்கு இதை பார்க்குறதா இல்லை என்னோட மேரேஜை பார்க்குறதா? எஸ், யூ ஆல் நோ மை டாட் இஸ் பாஸ்ட் அவே. அண்டு அதுக்கு ரீசன் அவர் சூசைட் பண்ணிக்கல, ஹார்ட் அட்டாக்கில் தான் போனார். நிறைய பேர் இதை தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட தாட்ஸை. அண்ட் பை த வே, எங்கள் அப்பாவுக்கு எதனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா, ஃபுல்லாக முதுகில் நிறையா பேர் குத்திருக்காங்க. எப்படி துரோகிங்க. எங்கள் அப்பாவை சுற்றி ஃபுல்லாக துரோகிங்க தான். அண்டு ஹியர் இஸ் த எவிடன்ஸ் அப்படின்னு அப்படியே அந்த ஸ்க்ரீனில் ஆன் பண்ணி விடுறான். பார்த்தா தாமஸ், பீட்டர்னு 2 பேரும் சேர்ந்து பண்ண இல்லீகல் வேலை எல்லாத்தையும் அப்படியே கேமராவில் கேப்சர் பண்ணி அந்த ரெக்கார்டர் அப்படியே ஓடிட்டுருக்கு. அப்படியே ஜேகே அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ரூம் ஃபுல்லாக விசிறி அடிக்கிறான். ஒவ்வொன்றிலையும் அவங்க எவ்வளோ மணி ஆர்டிஸ்ட் போட்டாங்க எல்லாமே இருக்குது. திஸ் 2 கல்ப்ரிட்ஸ், இவங்க 2 பேரால் மட்டும்தான் என்னோடய அப்பாவை எழுந்துட்டு இப்படி நிற்கிறேன். அண்டு பை த வே, ஐ நோ இந்த கம்பெனி ரொம்ப ரெப்புடேஷனான ஒரு கம்பெனி. அண்டு யா, நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி நான் சின்ன பையன். என்ன லில்லி எனக்கு என்கிட்ட கேட்குறான். ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த 2 திருட்டு குண்டுங்களும் இப்படி தான் பண்ணுங்க. அண்ட் பீட்டர் அண்ட் தாமஸ், நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நீங்கள் தான் இந்த கேவலமான கல்ப்ரிட் செயல்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னு? அப்போது தாமஸை பீட்டர் ஒரு செம்ம கோமாயிட்டு அப்படி ஜேகேவை அடிக்க போகிறாங்க. அப்புறம் கரெக்டாக போலீஸ் வந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் மேலே ஜேகே எவிடன்ஸோட கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான், கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கான், எஃப்ஐஆர் போட்டாச்சு. அப்போ ஜேகே, சார் சாரி டு சே திஸ், நான் அதில் இன்னொரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்க மறந்துட்டேன், இப்போது வந்து கொடுக்குறேன். இவங்க 2 பேரால் தான் எங்கள் அப்பாவோட ஹெல்த் இஷ்யூ ரொம்ப ரொம்ப மோசமாக போகி அவர் இப்போ இறந்து போயிருக்காரு. அப்போது இது அட்டெம்ப்ட் டு அந்த வேர்டை நான் சொல்ல விரும்பலை. அதை கொடுத்ததுமே இவனுக்கு 2 பேர் தானே, அதையும் சேர்த்து ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படிங்கவும் அந்த ஆஃபீஸே ரொம்ப அசிங்கமாக பார்க்குது இந்த 2 பேர்த்தையும். இப்போ அவனுக்கு 2 பேரும், டேய் ஜேகே, ஒன்று சும்மா விட மாட்டேன்டா, ஒரு சின்ன பையன், ஏய்
கொசு மாதிரி சும்மா காலில் வந்து கத்துனேன்னு வச்சுக்கோ, வாய் உடச்சிருவேன் அப்படின்னு போயிட்டு தாமஸ் அண்ட் பீட்டர் 2 பேத்துக்கும் நல்லா வாயிலே புக்குன்னு 2 கொடுக்குறான். அவனுங்க அப்படியே ஒரு மாதிரி வாயிலேருந்து ரத்தம் ஊற்றிட்டு அப்படியே இங்கிலீஷில் கேவலமாக கழுவி ஊற்றிட்டு போகிறானுங்க. ஏய் கிளம்புங்கடா. அப்புறம் அலெக்ஸ், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த போஸ்டிங்கில் இருக்குது. ஐ நோ நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்தீங்கன்னு. இந்த போஸ்ட்டில் நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த ஒரு ஆஃபீஸில் யாரும் இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்கக்கூடாது அப்படிங்கவும் ஜேகே அப்பாவோட லாயர் வராரு. இந்த நேரத்தில் நானும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஐ நோ இது ஜேகேயோட அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண கம்பெனி அண்ட் இது எப்படி அடுத்தவங்க கைக்கு போக விட்டுருவோம். எஸ், அவர் உயிரில் இந்த கம்பெனியோட மொத்த ப்ராப்பர்ட்டி அண்ட் இந்த ஹோல் கம்பெனியும் ஜேகே பேரில் எழுதி வச்சுருக்காரு. அண்டு போர்ட் மெம்பர்ஸ் உனக்கு யார் யார் வேணுமோ நீ அவங்கள மட்டும் வச்சுட்டு மற்றவங்களெல்லாம் இந்த ஆஃபீஸ் விட்டு வெளியே ஏற்றிடலாம் ஜேகே அப்படிங்கவும் அவன் ஃபஸ்ட்டாக போயிட்டு யார் யார் மேலாம் ரொம்ப சந்தேகப்பட்டிருப்பானோ அவங்க பேர்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுடுறான். அப்போ எல்லாருக்கும் அப்படியே அல்லு அது நம்ம பண்ண தப்பை கண்டுபிடிச்சிருப்பானா, டேய் நம்ம போயிடலாம் அப்படின்னு எல்லாரும் போகிறாங்க. லில்லிக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷம். ஜேகே இப்போவாச்சும் ஒரு நல்ல வேலை பண்ணான். அப்போ எல்லோரும் அப்படியே கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ லில்லி அவளோட ஃபைல் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ எல்லோரும் போனதும் ஜேகே அப்படி லில்லியோட கையை பிடிச்சி அவளை அப்படியே செவத்தில் தள்ளி அவளை இடுப்போடு பிடிச்சி, உண்மையாகவே அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியாடி? ஜேகே விட ஆஃபீஸ் நான் போகணும். ஏய் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது யாரும் வர்ற மாதிரி இருக்குது. எஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். ஜேகே அவங்களோட அந்த வீடு அவங்களுக்கே திருப்பி கிடச்சிருச்சு அண்டு ஹியர் இஸ் யுவர் கீ அப்படின்னு ஜேகேயோட அந்த வீட்டை அந்த கீ எல்லாத்தையுமே ஜேகே இப்போ பேக் டு ஃபார்ம். எதெல்லாம் இழந்திருந்தானோ அது எல்லாமே அப்படியே கிடச்சிருச்சு. அப்போ அவங்க போனது லில்லி போக பார்க்கும்போது அவளை பிடிச்சி அப்படியே அந்த டெஸ்க் மேலே உட்கார வச்சு ஃபஸ்ட்டு எப்படி அவளோட ஹிப்போ ஒரு மாதிரி தடவிட்டு அவளோட நெத்தியோட நெத்தி வச்சு பேசுவான். அது மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ லில்லி அப்படியே கையை எடுத்து விட்டு, உனக்கு வெக்கமா இல்லை? இன்னொருத்தவனுக்கு பொண்டாட்டி ஆக போகிறவ, ஆனால் எனக்கு மட்டும் ஆக பொண்டாட்டியா? ஜேகே விடு. விட மாட்டேன். நான் அதுக்கு விடணும்? இதெல்லாம் நீ அப்போவே பேசியிருக்கணும் ஜேகே. நான் அதுக்கு விடணும். ஜேகே அசிங்கமாக பண்ணாத, பண்ணுவேன், சரணமாக பண்ண வேண்டி அப்படின்னு ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறான். ஆனால் லில்லி சப்புன்னு ஒன்று கொடுத்துட்டு, என்கிட்ட வரணும்னு மட்டும் நினைக்காத, ஏன்னா 1 வீக்கில் நான் அமெரிக்கா போயிடுவேன் தயான் கூட. அப்புறம் நீ எவ்வளோடையே கூத்தடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணு அப்படின்னு போகிறா. இப்போ ஜேகே ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு, எப்படிரி உன்னை எப்படி விடுவேன்? தானி எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு எனக்கு மட்டும்தாண்டி தெரியும், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு அவனும் சிரிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கான். அவங்களோட பழைய வீட்டுக்கு போயிட்டு காரு அப்படி இப்படின்னு எல்லாமே கிடச்சிருது. எப்படியோ ஒரு 3 days பாஸ் ஆகுது. எஸ், நாளைக்கு தான் லில்லியோட மேரேஜ். எவ்வளவோ ஜேகே ட்ரை பண்ணியிருப்பாள் லில்லிக்கிட்ட பேசுகிறதுக்கு, ஆனால் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். அப்போது கரெக்டாக நாளைக்கு மேரேஜ்னால் இன்றைக்கி ஒரு ஈவினிங் போல் ஜேகே அப்படியே லில்லிக்கு கால் பண்ணுறான். அப்போ லில்லி அட்டன் பண்ணிட்டு, என்ன வேணும்? எது கால் பண்ணுற? நான் மெஹந்தி வச்சிட்ருக்கேன். ஓ, கை நிறைய மெஹந்தி காட்டுடி, நானும் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து சொல்கிறேன். ஜேகே ஃபோனை வை. ஒரு ரூமுக்கு வாசலில் தான் இருக்கேன், எட்டி பாரு பார்க்கலாம் அப்படிங்கவும் அவன் தான் பழைய வீட்டுக்கு வந்துட்டானே. டக்குன்னு லில்லியோட வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு லில்லியை பார்த்து கண்ணடிச்சிட்டு, டாடி அழகி மெஹந்தி வச்சிட்ருக்கியா? ஐயோ இவன் இது இங்கே எதுக்கு வந்தான் அப்படின்னு லில்லி அப்படியே போயிட்டு டோரை சாத்தி சொல்கிறா. இப்போ ஜேகே அப்படியே டோரை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டே உள்ளே வர்றான். ஓகேடா, இந்த எபிசோடை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 3 or 4 அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீரீஸ் முடிஞ்சிருண்டா. ஸோ அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி வேறு சீரீஸ் பார்க்கலாம், சீசன் 2 பார்க்கலாம். ஓகே பாஸ்டோஸ், இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கி.